வணக்கம், நான் ஸ்ரீவித்யா பேசுறேன். போன பதிவுல சாஃப்ட்வேரோட டெமோ வெர்ஷன் அப்புறம் சாஃப்ட்வேர் எப்படி அப்டேட் பண்றது அதை பத்தி விரிவா பார்த்தோம். இந்த பதிவுல நம்ம சாஃப்ட்வேருடைய அந்த ஜாதகத்தை எப்படி கணிக்கிறது, மென்பொருளை வச்சு ஒரு ஜாதகத்தை எப்படி கணிக்கிறது அதை பத்தி பார்க்கலாம். போன பதிவுல டெமோ வெர்ஷன்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அந்த மாதிரி பார்த்தோம். இந்த பதிவுல பாத்தீங்கன்னா நம்ம அதாவது மிடில் வெர்ஷன்ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு, என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்கு, அதை வச்சு நம்ம எப்படி ஒரு ஜாதகம் கணிக்கலாம், அந்த மாதிரி விஷயங்களை விரிவாக பார்க்கலாம். முதல்ல நம்மளோட சாஃப்ட்வேர், நம்மளுடைய அந்த சாஃப்ட்வேர் ஆப் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஐகான் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆயிட்டு எடுத்த உடனே பாத்தீங்கன்னா டைம் சார்ட் அப்படின்னு எப்போ நீங்க ஓபன் பண்றீங்களோ எடுத்த உடனே ஒரு டைம் சார்ட் அப்படின்ற மாதிரி வந்துடும். இப்போ ஓகே, சாஃப்ட்வேர் வாங்கியாச்சு, எல்லாம் வாங்கியாச்சு, ஒரு ஜாதகத்தை கணிக்கணும் அப்படின்ற ஒரு டிசிஷன் நம்ம ஒரு முடிவுக்கு வரும். அப்படி ஜாதகத்தை கணிக்கும் போது பாத்தீங்கன்னா முதல்ல நம்ம இந்த சாஃப்ட்வேர் ஓபன் பண்ண உடனே இங்க புதிய ஜாதகம் கணிக்க அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி இப்ப நம்ம பார்க்க போறது பேசிக்கலாவே இப்ப ஒரு ஜாதகம் போடணும் அப்படின்ற மாதிரி பார்த்தாலே பாத்தீங்கன்னா என்ன மாதிரி ஃபியூச்சர் நம்ம அடிக்கடி எப்பவுமே யூஸ் ஆகும்னா புதிய ஜாதகம் கணிக்க, பிறந்த நேரத்தை திருத்த, ஆளும் கிரகங்கள், பிரசன்ன ஜாதகம், இந்த நேர ஜாதக கணிதம், ஜாதக விவரத்தை திருத்த அப்படின்ற ஒரு நாள் தான் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகம் நம்ம போட 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 அதிகமா யூஸ் ஆகிட்டே இருக்கும். அப்புறம் கீழே இருக்கிற இந்த ஃபியூச்சர் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அட்வான்ஸான ஒரு ஸ்பெஷலைஸ்டான நம்ம சாஃப்ட்வேருக்கு ஒரு தனித்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சர்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஜாதக தேடல் குழுமம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா பேசிக்கலா ஒரு ஜாதகம் போடுறோம்னா இந்த 6 ஃபியூச்சர்ஸ் தான் பாத்தீங்கன்னா நமக்கு அதிகமா யூஸ் ஆகிட்டே இருக்கும். இப்ப புதிய ஜாதகம் கணிக்க அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணி இங்க நம்ம புதிய ஜாதகம் கணிக்கிறதுக்கான அந்த என்ட்ரி, பர்த் டேட்டா என்ட்ரி அப்படின்றது வந்துருச்சு. இப்ப அந்த பர்த் டேட்டா என்ட்ரியில நம்ம ஒரு ஜாதகருடைய முதல்ல நேம், அவருடைய பெயர் என்ன அப்படின்ற மாதிரி டைப் பண்ணணும். பெயர், அந்த ஜாதகருடைய ஒரு தனிப்பட்ட பெயர், எக்ஸாம்பிள் ரம்யா அப்படின்னு போட்டோம்னா அவங்களுடைய நேம் என்ன அப்படின்ற மாதிரி நம்ம போட்டுட்டோம். அவங்க நேம் என்ன, அப்புறம் அவங்க பர்த் டேட் என்ன டேட்ல பிறந்தாங்க அப்படின்ற மாதிரி அந்த டேட் நம்ம போடுறது, இந்த டேட்ல பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி டைம், எந்த டைம்ல பிறந்தாங்க, அவங்க பிறந்த நாள் அப்படின்றது இந்த டேட்ல நம்ம பண்ணிக்கணும். அதே மாதிரி அவங்க பிறந்த பர்த் டைம் என்ன டைம் அப்படின்றது பாத்தீங்கன்னா இந்த பர்த் டைம், கரெக்டட் டைம் அப்படின்றது நம்ம எங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. நம்ம அங்க முன்னாடி போய் ஆர்பி சேஞ்ச் பண்ணும்போது தான் பண்ண முடியும். அதனால பர்த் டைம்ல நம்ம எந்த ஒரு அந்த பர்த் டைம் என்ட்ரி அப்படின்றது போட முடியும். பர்த் டைம் என்ட்ரியில போயிட்டு அந்த பர்த் டைம் என்ட்ரி 7 o'clock அப்படின்ற மாதிரி போட்டோம்னா, அப்புறம் ஏஎம்மா பிஎம்மா, எந்த டைம், ஏஎம்ல பிறந்தாங்களா பிஎம்ல பிறந்தாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு செட்டிங்ஸ். இப்ப இந்த செட்டிங்ஸ் அப்படின்னு தாண்டி பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் எந்த இடத்துல பிறந்தாங்க, சென்னையில பிறந்தாங்கன்னா சென்னையில எங்க பிறந்தாங்க, எக்மோரா, எண்ணூரா, இந்தியா, கே நகரா, காட்டுப்பக்கமா அப்படி எந்த இடத்துல பிறந்தாங்க அப்படின்னு பார்க்கும்பொழுது எக்மோர், எந்த இடத்துல பிறந்தாங்களோ அந்த ஒரு இடம். இப்ப இதுவே நம்ம ஒரு தமிழ்நாடு அப்படின்றதால நீங்க போட்டுட்டோம். இதுவே வேற ஒரு ஸ்டேட்டா இருந்தா இங்க போயிட்டு இந்த ஸ்டேட் ஆப்ஷன் அப்படின்ற இங்க போயிட்டு பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியா, பஞ்சாபா, ராஜஸ்தானா அப்படின்ற மாதிரி எந்த ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட் எடுத்து போட்டுக்கணும். கண்ட்ரி வேற மாறுதா அப்படின்னா இங்க போயிட்டு கண்ட்ரி, எந்த கண்ட்ரி, இத்தாலியா, ஈரானா, இஸ்ரேலா அப்படின்னு சொல்லிட்டு, இந்தோனேஷியாவா அப்படின்னு சொல்லிட்டு எந்த கண்ட்ரி பிறந்திருக்காங்களோ அந்த கண்ட்ரி, அந்த ஸ்டேட், அந்த பிளேஸ் அப்படின்ற மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா எங்க பிறந்தாங்களோ அதை வச்சு போடணும். நம்ம இங்க லாட்டிடியூட் லாங்கிடியூட் அது தொட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம இது ஒழுங்கா போட்டாலே பாத்தீங்கன்னா இங்க எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் மோர் ஆப்ஷன்ஸ்ல போனோம்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான இன்ஃபர்மேஷன். ஆனா ஒரு ஜாதகம் போடுறதுக்கு அப்படின்னு இருந்தா, ஒரு ஜாதகம் மட்டும் போடணும் அப்படின்னு பேசிக்கலா வேணும் பாத்தீங்கன்னா அவங்க நேமு, டேட்டு, டைம், மேலா, அப்புறம் மேலா ஃபீமேலா, ஜெண்டர் என்ன ஜெண்டர், மேலா ஃபீமேலா அப்படின்ற மாதிரி நம்ம போடுறது. அப்புறம் அந்த பிளேஸ் என்ன பிளேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள் இருந்தாலே போதுமானது. இது கரெக்டா இருந்தாலே போதும், நம்ம ஜாதகம் போட்டுடலாம். ஆனா இதை தாண்டி ஒரு விஷயம், அவங்க அம்மா பேர் என்ன, அவங்க அப்பா பேர் என்ன அப்படின்ற மாதிரி எக்ஸ்ட்ரா சில விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணணும் அப்படின்னா இங்க மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த மோர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல போனீங்கன்னா ஃபாதர் நேம், ஃபாதர் நேம் என்ன அப்படின்ற மாதிரி, ஃபாதர் நேம் சிவா, அதே மதர் நேம் என்ன, மதர் நேம் ராணி,
அவங்க மதர் நேம் என்னன்னு போட்டுக்கலாம். அப்புறம் அவங்களுடைய எந்த குலத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த குலம் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அவங்களுடைய போன் நம்பர் என்ன அப்படின்ற மாதிரி அந்த போன் நம்பர் அப்படின்ற டீடைல்ஸ் என்ன போன் நம்பர் போடலாம் அப்படின்ற மாதிரி அந்த போன் நம்பர் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் அவங்களோட ஜிமெயில் ஐடி என்ன ஜிமெயில் ஐடி அப்படின்னு போட்டுக்கலாம். மேரேஜ் டேட் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன ரிசர்ச்சுக்காக இவங்களுக்கு இப்ப மேரேஜ் ஆயிருக்கு, மேரேஜ் டைமிங் இவங்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ரிசர்ச் பண்றதுக்காக மேரேஜ் டேட் அப்படின்றது வாங்கி வச்சுக்கலாம் நம்ம. அப்புறம் அட்ரஸ், அவங்க அட்ரஸ் என்ன, அவங்க நோட்ஸ், அவங்கள பத்தின நோட்ஸ், சிறு குறிப்புகள், ஜாதகரை பற்றி சிறு விவரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விதத்துல சின்ன சின்ன குறிப்புகள். இவங்களுக்கு இந்த மாதிரி இந்த டைம்ல பணம் வரும்னு சொன்னோம், லேண்ட் வாங்கணும்னு சொன்னோம், இல்ல இவங்க கொஞ்சம் பேலன்ஸ் கொடுக்கணும், இவங்களுக்கு கையில் அடிபட்டு இருக்கு, மெடிக்கல் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன நோட்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கலாம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன், ஃபாதர் நேம், மதர் நேம், கோத்திரம், மொபைல் நம்பர், இமெயில், மேரேஜ் டேட், அட்ரஸ், நோட்ஸ், இது எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம எக்ஸ்ட்ராவா இவங்களை பத்தி என்ன டீடைல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக. நெக்ஸ்ட் இது மோர் ஆப்ஷன்ல இருக்கு. நெக்ஸ்ட் இதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போ ஒரு ஜாதகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா எல்லா ஜாதகம் ஒரே இடத்துல போட்டு வச்சுக்கிட்டே இருந்தா எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த ஜாதகம் இது, நம்ம ஃப்ரெண்டோட ஜாதகம் எங்க இருக்கு, நம்ம ஃபேமிலியோட ஜாதகம் எங்க இருக்கு, நம்ம விஐபியோட ஜாதகம் எங்க இருக்கு, நம்ம ஆபீஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தோம் அவங்களுக்கும் ஜாதகம் போட்டிருந்தோம் அவங்க ஜாதகம் எங்க இருக்கு, நம்ம கிளாஸ்மேட்டோட ஜாதகம், காலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் ஒரு நிறைய கேட்டகரி ஆஃப் பீப்புளோட ஜாதகத்தை நம்ம ஒரு கொஞ்சம் இடத்துல எல்லாம் ஒன்னா சேர்த்து போட முடியுது. அப்ப என்ன பண்ணுன்னா குரூப்பா பிரிச்சு வைக்கணும். அந்த மாதிரி குரூப்பா ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா இந்த குரூப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல போயிட்டு யார் எந்த மாதிரி அப்படின்ற மாதிரி யார் எந்த மாதிரி கேட்டகரியில பிரிச்சு வைக்கணும். அப்ப லோக்கலா ஒரு கிளைண்ட்ஸ் வந்தாங்கன்னா அவங்க ஜாதகத்தை எப்படி பிரிச்சு வைக்கலாம் அப்படின்ற மாதிரி இந்த குரூப் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல போயிட்டு இங்க செலக்ட் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல்லா அந்த குரூப் எல்லாமே வரும். கிளைண்ட்ஸ், காலேஜ், ஃப்ரெண்ட்ஸ், ஜெனரல் குரூப், ஹோம் ஸ்டூடெண்ட்ஸ், லோக்கல் கிளைண்ட்ஸ், லோக்கல் ஸ்டூடெண்ட்ஸ், மேரேஜ் மேட்சிங், மொபைல் கஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தனித்தனியா பிரிச்சு வச்சுக்கலாம். விஐபி டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன மாதிரி குரூப் வேணுமோ, இல்ல உங்களுக்கு தனிப்பட்ட இவங்க ஃபுல்லா ஒரு கேங்கு, இவங்க பாத்தீங்கன்னா ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அப்படின்னா இவங்க டிஎம்கே, இவங்க ஏடிஎம்கே ஆளுங்க நிறைய ஜாதகம் வந்து கூட்டிட்டு போனாங்க அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தனித்தனியா ஒரு குரூப்பா பிரிச்சு வைக்கிறது பாத்தீங்கன்னா நீங்க இந்த குரூப்ல போயிட்டு அப்ளை பண்ணிட்டு இவங்க இந்த குரூப் ஹோம், நம்ம குடும்பத்துல இருக்காங்களா ஹோம்ல போடலாம், மேரேஜ் மேட்சிங் வந்திருக்காங்களா மேரேஜ் மேட்சிங்ல போடலாம், மொபைல்ல கால் பண்ணா மொபைல்ல போடலாம், அவுட் ஸ்டேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்னா இங்க போடலாம், விஐபி வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன் நம்ம இங்க போடலாம் அப்படின்ற மாதிரி போடலாம். இல்ல எனக்கு இது எந்த ஆப்ஷனும் தேவையில்லை, எனக்கு பாத்தீங்கன்னா புது ஆப்ஷன் வேணும், என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இவரு, சோல்மேட் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படின்னா நியூ ஆப்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நியூ அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா புதுசா ஒரு நேம் அப்படின்னு கிரியேட் ஆகும். இங்க போயிட்டு பாத்தீங்கன்னா நீங்க அந்த மாதிரி ஆப்ஷன் சோல்மேட் ரொம்ப நெருங்கிய உறவு, சோல்மேட் இல்ல ரிலேஷன் கூட போடலாம். ரிலேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிலேஷன் இவங்க சொந்தக்காரங்க, ரிலேஷன், கசின், சிஸ்டர், ரிலேஷனோட ஜாதகம், தூரத்து சொந்தம் அப்படின்னா ரிலேஷன் அப்படின்னு கிளிக் பண்ணி ஓகே பண்ணிட்டீங்கன்னா இங்க ரிலேஷன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்துடும். அந்த குரூப் நீங்க எப்படி வேணா பிரிச்சு வச்சுக்கலாம். நீங்க இந்த குரூப் போடுறதுக்கு என்னன்னா சாதாரணமா நீங்க ஒண்ணுமே போடலன்னா ஜெனரல் குரூப் அப்படின்ற மாதிரி ஒரு வரும். ஆனா நீங்க குரூப் அப்படின்றத செலக்ட் பண்ணி போடுறீங்கன்னா இங்க குரூப் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு இங்க செலக்ட் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டு எந்த குரூப் வேணும், எந்த கேட்டகரி அவங்க இது இங்க இருக்கிற எந்த கேட்டகரியும் தேவையில்லை, புதுசா நானே ஒரு கேட்டகரி அப்ளை பண்றேன் பாரு அப்படின்னு வந்தீங்கன்னா நியூ ஆப்ஷன் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நியூவா ஒரு கேட்டகரி நீங்களே போய் அந்த நேம் ஓகே கொடுத்து நீங்க அந்த நேம் பாத்தீங்கன்னா டைப் பண்ணிட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த நேம் நம்ம புதுசு இப்போ ரிலேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா போட்டிருக்கோம். ரிலேஷன் அப்படின்ற ஒரு நம்ம டைப் பண்ணி வச்சிருந்தோம். புதுசா இங்க நம்ம புதுசா ரிலேஷன் அப்படின்றது ரிலேஷன் அப்படின்ற மாதிரி புதுசா போட்டு வச்சுக்கிட்டா ஃபுல்லா அந்த மாதிரி வந்துடும். இப்ப இது எனக்கு தேவையில்லை, எனக்கு இந்த மாதிரி குரூப்பே தேவையில்லை, எனக்கு ஏன் இந்த மாதிரி நான் இந்த குரூப்ல எனக்கு ஜாதகமே போடல, எனக்கு இவ்வளவு குரூப் தேவையில்லை வேண்டாம்னா இதை கிளிக் பண்ணி நீங்க டெலீட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா டெலீட் ஆயிடும். ஸ்கிப் கொடுத்தீங்கன்னா ஸ்கிப் ஆயிடும். இப்ப இந்த மாதிரி ஒரு ஜாதகத்துல குரூப் அந்த பிளேஸ் எல்லாம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு பிளேஸ் அப்படின்றது உங்களுக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. ஒரு பிளேஸ் அப்படின்றது ஃபாரினா இருக்கட்டும், ஸ்டேட்டா இருக்கட்டும், பிளேஸா இருக்கட்டும், எந்த ஒரு கண்ட்ரியோ ஸ்டேட்டோ உங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட்டை பத்தி தெரியாது. ஆனா அந்த ஸ்டேட்ல நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க.
அதனால பாத்தீங்கன்னா அந்த ஸ்டேட் என்னன்னு தெரியல, அந்த கண்ட்ரி என்னன்னு தெரியல உங்களுக்கு அப்படின்ட்டு நீங்க புதுசா ஒரு பிளேஸ் ஆட் பண்ணி ஆகணும். இங்க போயிட்டு நம்ம இப்ப குரூப் எப்படி போடுறது, குரூப் எப்படி சேஞ்ச் பண்றது அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் பிளேஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா சில பேருக்கு ப்ராப்ளமா இருக்கும். இந்த பிளேஸ் எங்க இருக்குன்னே தெரியல, இந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க, இந்த ஸ்டேட் எங்க இருக்குன்னே தெரியல அப்படின்ற மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் வரும். ஆனா அந்த ப்ராப்ளம் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி ஈஸியா சால்வ் பண்ணலாம் அப்படின்றத பத்தி நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்டேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணிட்டு இங்க எல்லா ஸ்டேட்டுமே இருக்கும். அந்த ஸ்டேட்ல இங்க போயிட்டு என்ன பிளேஸ் அப்படின்றது தனிப்பட்ட வகையில் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆனா அந்த பிளேஸ் இல்ல அந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க அப்படின்ற சின்ன சின்ன ப்ராப்ளம் வரப்போ பாத்தீங்கன்னா நம்ம ரிசர்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் போயிட்டு இங்க என்ன கண்ட்ரி, என்ன ஸ்டேட், என்ன சிட்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு என்ன லாட்டிடியூட், என்ன லாங்கிடியூட், என்ன ஜிஎம்டி, ஜிஎஸ்டி அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு இங்க ஆட் பிளேஸ் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணா அது ஆட் ஆயிடும். இந்த பிளேஸ் நம்ம பிளேஸ் ஓகே, கண்ட்ரி ஓகே, சிட்டி ஓகே. இந்த லாட்டிடியூட் லாங்கிடியூட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இங்க கூகுள்ல போயிட்டு உங்களுக்கு என்ன பிளேஸ் வேணும், இந்த பிளேஸ்க்கு எனக்கு இடம் தெரியல, எக்ஸாம்பிள் எனக்கு போரூர் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பிளேஸ் தான். ஆனா சும்மா வேற ஏதாவது ஒரு பிளேஸ் உங்களுக்கு தெரியல, அந்த பிளேஸ்க்கு லாட்டிடியூட் லாங்கிடியூட் கண்டுபிடிச்சு போடணும் அப்படின்னா போரூர் லாட்டிடியூட் லாங்கிடியூட் அப்படின்னு நம்ம கூகுள்ல டைப் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வருது. கிளிக் பண்ணி பார்த்தோம்னா இந்த கிளிக் பண்ணி பார்த்தோம்னா லாட்டிடியூட் என்ன, லாங்கிடியூட் என்ன அப்படின்ற மாதிரி வரும். இது ஒண்ணுமே பண்ண தேவையில்ல. இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா அப்படியே என்னென்ன இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க காப்பி பேஸ்ட் பண்ணிட்டாலே போதும். அப்புறம் ஜிஎம்டி, ஜிஎஸ்டி இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டுட்டு இங்க ஆட் பிளேஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே ஓகே அந்த பிளேஸ் ஆட் ஆயிடும் அப்படின்னு சொல்லலாம். ஃபுல்லாவே ஒரு ஜாதகம் அப்படின்றது கணிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸி. ஒரு டேட்டா பேஸ் அப்படின்றது என்ட்ரி போட்டுட்டு அது என்னென்ன டேட்டா அப்படின்ற மாதிரி நம்ம போட்டாலே போதுமானது. இப்ப ஒரு ஜாதகம் அப்படின்றது போட்டாச்சு. இப்ப ஜென்ரேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல போய் நம்ம ஜென்ரேட்டும் பண்ணி வச்சுக்கலாம். ஜென்ரேட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுக்கும்போது நம்ம போட்ட ஜாதகம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஜென்ரேட் ஆயிடும். இப்ப என்ன ஜாதகம் போட்டிருக்கோமோ நேம், டேட், பர்த் பிளேஸ், ரெஃபரன்ஸ் டேட் அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஜாதகம் இப்ப போட்டுட்டு இருந்தோமோ அந்த ஜாதகம் அப்படின்றது இங்க ஜென்ரேட் அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு கால்குலேஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா வந்துடும் ஃபுல்லா. கால்குலேஷன், ரம்யா, பேர் அப்படின்னு நம்ம இந்த டீட்டெயில்ஸ் தான் கொடுத்தோம். ஆனா இங்க பாத்தீங்கன்னா அது எல்லாமே திதி என்ன, நட்சத்திரம் என்ன, ராசி என்ன, லக்னம் என்ன, என்ன லக்னாதிபதி, யோகம் என்ன யோகம், கர்ணம் என்ன கர்ணம், தசா நாட்கள் எவ்வளவு, தசா இருப்பு எவ்வளவு, தசா நடப்பு எவ்வளவு, அயனாம்சம் என்ன, அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே இது கொடுத்தது பாத்தீங்கன்னா எல்லாமே என்ன யோகம், அமிர்த யோகம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த டீட்டெயில் போட்டு ஒரு டேட்டா என்ட்ரி போட்டு உடனே பாத்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி அவங்களுடைய பர்த் டேட்டா அப்படின்றது இது, ராசி நவாம்சம் கட்டம், இந்த பிளானட் பாவா பிளானட் அப்படின்னு வந்துடும். இந்த பாவா பிளானட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதை வச்சுதான் நம்ம ஆளும் கிரகங்கள் கரெக்ட் பண்றது அப்படின்ற மாதிரி பண்ணுவோம். அந்த ஆளும் கிரகங்களை சரி பண்றது எப்படி அப்படின்றத பத்தி நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். இப்போதைக்கு பேசிக்கலா பார்க்கலாம். இந்த கஸ்பல் லிங்க்ஸ் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே பேசிக்கலா நம்ம ஜாதகம் பாக்குறோம்னா நம்ம இந்த இடத்துல இருந்தா பார்ப்போம் என்ன பாவம் எந்த பாவம் தொடர்பு கொண்டு இருக்கு அப்படின்ற மாதிரி. இப்ப ஒரு ஜாதகம் போட்டாச்சு பண்ணியாச்சு, ஆனா ஒரு சின்ன டைம் கரெக்ஷன் இருக்கு அப்படின்ற ஒரு இது வரப்ப பாத்தீங்கன்னா அந்த டைம் கரெக்ஷன் எப்படி சரி பண்றது, இது க்ளோஸ் பண்ணிடுறேன். அந்த டைம் கரெக்ஷன் எப்படி சரி பண்றது அப்படின்ற லெவல் வரப்ப பாத்தீங்கன்னா இப்ப பிறந்த நேரத்தை திருத்த அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வருது. இப்ப வரப்ப பாத்தீங்கன்னா நம்ம இப்ப இந்த நேரம் பாத்தீங்கன்னா தப்பா கொடுத்தாங்க, 7 மணி இல்ல ஒரு 8 மணிக்கு தான் பிறந்திருக்காங்க
இல்ல 7:30 மணிக்கு தான் பிறந்திருக்காங்க அப்படின்னா நம்ம உடனே போயிட்டு ஐயோ இவங்க தப்பா கொடுத்துட்டாங்களே மாத்தணுமே அப்படின்னு சொல்லிட்டு புதிய ஜாதகம் அப்படிலாம் கணிக்க தேவையில்லை. இங்க போயிட்டு இங்க பிறந்த நேரம் தப்பாயிடுச்சுன்னா பிறந்த நேரத்தை திருத்த, அது டேட் தப்பானா கூட பரவாயில்ல, இந்த நேரம் டேட் அப்படின்னு தப்பாயிடுச்சுன்னா பாத்தீங்கன்னா இந்த பிறந்த நேரத்தை திருத்த அப்படின்ற ஆப்ஷன்ல இங்க பிறந்த நேரம் அப்படின்றது என்ன நேரமோ அந்த கரெக்டான நேரம் 10னா 10 அப்படின்னு போட்டுட்டு இல்ல டேட் தப்பா இருக்கா, ஓகே வருஷம் தப்பா இருக்கா அப்படின்ற மாதிரி இந்த டேட் என்ன இருக்கு மந்த் என்ன இருக்கு அப்படின்ற மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இங்கே சரியாயிடும். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க போட்டுட்டு நம்ம இங்க சேவ் அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணாதான் பாத்தீங்கன்னா அந்த சேவ் அப்படின்றது ஆகும். இப்ப நீங்க போட்டுட்டு இது அப்படியே க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா சேவ் ஆகுது. இங்க போயிட்டு இந்த மாதிரி டேட் நம்ம சேஞ்ச் பண்ணிருக்கோம், இந்த மாதிரி மந்த்தை சேஞ்ச் பண்ணிருக்கோம், இயரை சேஞ்ச் பண்ணிருக்கோம் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிட்டு இங்க சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தா மட்டும்தான் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஆப்ஷன் சேவ் ஆகுமே. நெக்ஸ்ட் இந்த மாதிரி பேசிக்கான இப்ப ஜாதகத்துல பிறந்த நேரத்தை மட்டும் திருத்தணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்னா பிறந்த நேரம் டேட் மட்டும் திருத்தணும் அப்படின்னா நம்ம இங்க போய் திருத்திக்கலாம். அப்படி இல்ல நான் இங்க வந்து ஆணுக்கு பெண்ணுன்னு போட்டுட்டேன், இங்க வந்து பார்க்கும்போது ஐயோ இங்க ஆணுக்கு பெண்ணுன்னு மாத்திட்டுமே பெண்ணுக்கு ஆண் போட்டுமே அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக் எல்லாம் இருக்கு ஜாதகத்துல, கொஞ்சம் கரெக்ட் பண்ணிடணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா இல்ல குரூப் போய் மாத்தணும், நான் இந்த குரூப் இல்ல வேற குரூப் போகணும் அப்படின்னா இங்க போய் ஜாதகர் விவரத்தை திருத்த அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. அது கிளிக் பண்ணீங்கன்னா பாத்தீங்கன்னா ஃபுல்லா அவங்க ஜாதகமே வந்துருப்பீங்க. எந்த ஜாதகத்தை உங்களுக்கு இந்த திருத்த மாத்தணுமோ அந்த ஜாதகத்தை ஓபன் பண்ணிட்டு இங்க போய் இந்த ஜாதகருடைய நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம், டேட் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த குரூப் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அந்த பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மோர் ஆப்ஷன்ல போயிட்டு தந்தை பெயர் அம்மா பெயர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேர் இமெயில் அட்ரஸ் சொல்லிட்டு உங்களுக்கு என்னென்ன ஒரு ஆப்ஷன் சேஞ்ச் பண்ணணுமோ அந்த ஆப்ஷனை சேஞ்ச் பண்ணிட்டு இந்த டைம் ஜென்ரேட் வேணா சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும் ஃபுல்லாவே. இப்ப சேவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு சேவ் ஆயிடுச்சு எல்லாமே. இப்ப நம்ம ஜாதகம் போடுறதுக்கு மெயினா இப்ப நீங்க ஒரு ஜாதகம் போட்டுட்டீங்க, இப்போ நிறைய பேருக்கு ட்வின்ஸ் எல்லாம் பிறப்பாங்க. ட்வின்ஸ் எல்லாம் பிறக்கும் போது பாத்தீங்கன்னா இவங்க எங்க பிறக்கிறாங்களோ இவங்க அக்கா எங்க பிறக்கிறாங்களோ அவங்க தங்கச்சியும் பாத்தீங்கன்னா அதே இடத்துல பிறக்கிற மாதிரி இருக்கும். இதனால அந்த ஜாதகம் கணிக்கும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் அப்படின்றத உருவாகாது. நம்ம ஜாதகம் அப்படின்றது நம்ம நிறைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அப்படி கிடைக்கும் போது பாத்தீங்கன்னா அவங்க நிறைய பேருக்கு பிறந்த ஊர் அப்படின்றது எல்லாம் ஒரே மாதிரிதான் இருக்கும். என்ன ஒண்ணு அந்த பர்த் டேட் டைம் மட்டும் மாத்திர மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஜாதகத்துக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இங்க போயிட்டு செட்டிங்ஸ்ல டூல்ஸ்ல போயிட்டு காப்பி அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்ப ரம்யா இவங்க பிறந்திருக்காங்க, இவங்க கூட இன்னொருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி வரப்ப பாத்தீங்கன்னா ஃபுல்லா இந்த மாதிரி செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க காப்பி அப்படின்னு வரப்ப பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்தையே அப்படியே காப்பி பண்ணிட்டு அந்த டேட்டு டைம் எல்லாம் அப்படியே இருக்கும். நீங்க போயிட்டு அவங்க நேம் என்ன நேம் அப்படின்ற மாதிரி நேம் பாத்தீங்கன்னா ராணி அப்படின்னு போட்டீங்கன்னா ஃபுல்லா அந்த ராணி அப்படின்ற நேம் வந்துடும். டேட் மாத்தினா டேட் மாத்திக்கலாம், பர்த் டைம் மாத்தினா மாத்திக்கலாம். ஃபுல்லாவே அந்த ஜாதகம் அப்படின்னு நமக்கு காப்பி வந்துடும். இது நம்ம சேவ் அப்படின்னு கொடுத்தோம்னா இது இன்னொரு ஜாதகம் சேவ் ஆயிடும். என்ன குரூப் அப்படின்னு கேக்குது. இந்த குரூப் பாத்தீங்கன்னா நம்ம ரிலேஷன் அப்படின்னு சேவ் பண்ணி வச்ச ரிலேஷனே பாத்தீங்கன்னா நம்ம அப்ளை பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சாரி நம்ம இங்க இப்ப பர்த் டைம்ல ஒரே மாதிரி இருக்கிறதால அதை ஏன் பர்த் டைம் மட்டும் மாத்திக்கலாம். பர்த் டைம் அப்படின்றது மாத்தி போட்டுட்டோம். இந்த மாதிரி விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா பர்த் டைம் அப்படின்றது கொஞ்சம் மாத்தி போட்டுக்கிட்டா கரெக்டா இருக்கும். இது வெறும் காப்பிக்கு மட்டும் இப்படி போட்டு காமிச்சேன். நெக்ஸ்ட் ஒரு ஜாதகம் விவரத்தை திருத்த எல்லாம் போட்டாச்சு. இப்ப ஒரு ஜாதகம் அப்படின்றது போட்டாச்சு. ஜாதகத்துல ஒரு முக்கியமான ஒரு ஆப்ஷன் அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க ஒரு ஜாதகம் போட போறீங்க அப்படின்னா முதல்ல அந்த டிஃபால்ட் பிளேஸ் நீங்க எங்க இருக்கீங்களோ எங்க அந்த டிஃபால்ட் பிளேஸ் இங்க சென்னை காட்டுப்பாக்கம் இல்ல சென்னை எக்மோர் இல்ல கோயம்புத்தூர் இல்ல திருநெல்வேலி அப்படின்ற மாதிரி ஒரு டிஃபால்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி நீங்க கண்டுபிடிக்கணும். அதுக்காக பாத்தீங்கன்னா செட்டிங்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல போயிட்டு இங்க
டிஃபால்ட் பிளேஸ் அப்படின்னு கிளிக் பண்ணீங்கன்னா இங்க நாம எங்க போறோம். இப்ப நாளைக்கே உங்க சிஸ்டம் எடுத்துக்கிட்டு கோயம்புத்தூர் போறீங்க, இல்ல சேலம் போறீங்க, மதுரை போறீங்க அப்படின்னா இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா டிஃபால்ட் பிளேஸ்ல போயிட்டு இங்க மதுரை, சேலம் அப்படின்ற மாதிரி மாத்தி வச்சுக்கலாம். நீங்க எங்க இருந்து ஜாதகம் போடுறீங்களோ அந்த பிளேஸ் அப்படின்றது இருந்தாதான் உங்களுக்கு ஆளும் கிரகத்துக்கு கரெக்டா இருக்கும். முன்னால ஆளும் கிரகம் பாக்குறதுக்கும் ஈஸியா இருக்கும். டிஃபால்ட் பிளேஸ் மட்டும் நம்ம நாளைக்கு சேலம் போறோம், இல்ல நாளைக்கு மதுரை போறோம் அப்படின்னா அது எந்த இடத்துக்கு போறீங்களோ அந்த இடத்துக்கு போய் நீங்க இப்படி கிளிக் பண்ணிட்டு செலக்ட் கொடுத்துட்டு செலக்ட் கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். டிஃபால்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி அந்த கண்ட்ரி வேற கண்ட்ரிக்கு போறீங்க இந்த ஒரு ஆப்ஷன் வச்சு நம்ம டிஃபால்ட் பிளேஸ் மாத்திக்கலாம். இதனால நம்ம எங்க போனாலும் இப்ப நான் இங்கதான் இருப்பேன், இதுக்கு மேல போக மாட்டேன் அப்படின்றப்போ உங்களுக்கு தெரியறப்போ நீங்க மாத்திக்கலாம். ஆனா என்ன ஒண்ணு, நீங்க எந்த இடத்துல ஜாதகம் பாக்குறீங்களோ அந்த பிளேஸ் பாத்தீங்கன்னா நீங்க கரெக்டா டிஃபால்ட் பிளேஸ் நோட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படியே குத்தினா அப்படியே ஆயிட்டு இருக்கும். நெக்ஸ்ட் ஜாதகம் மாதிரி போட்டாச்சு பண்ணியாச்சு. இப்ப நம்ம ஜாதகத்துல பாத்தீங்கன்னா புதிய ஜாதகம் கணிக்க, பிறந்த நேரத்தை திருத்த அப்படின்ற மாதிரி ஆப்ஷன் எல்லாம் போயிடும். இங்க பிரசன்ன ஜாதகம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷனும் இருக்கு. இந்த பிரசன்ன ஜாதகம் அப்படின்றது மோஸ்ட்லி நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னா, அது பிரசன்னம் அப்படின்றதுக்கு தனியா ஒரு வீடியோ தனியா அந்த பிரசன்னம் எப்படி போடுறது, அதுக்கு என்னென்ன முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப பேசிக்கா ஒரு ஜாதகம் போடும் போது பிரசன்னம் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம், அந்த பிரசன்னத்தினால என்னென்ன பயன்கள் அப்படின்னு சொல்லலாம். பிரசன்ன ஜாதகம் அப்படின்றது ஏன் வருதுன்னா, இப்போ ஒரு கேள்வி அப்படின்றது ஒருத்தருக்கு வருது. ஆனா நிறைய பிரசன்ன ஜாதகம் ஒருத்தவங்க போடுறாங்கன்னா ஏன் போடுவாங்கன்னா, அவங்களுக்கு பிறந்த ஜாதகம் அப்படின்றது இல்ல. அப்படி பிறந்த ஜாதகம் இல்லாதப்போ எனக்கு இந்த டைம்ல ஒரு சொல்யூஷனுக்கு ஒரு முடிவு வேணும், அந்த சொல்யூஷன் ஒரு பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு அவங்க கேட்கிறப்போ இந்த பிரசன்ன ஜாதகம் அப்படின்னு பயன்படுத்துவாங்க. பொதுவா கேள்விக்கு என்ன பதில் அப்படின்ற மாதிரி பிரசன்ன ஜாதகத்தை சொல்லலாம். ஒரு கேள்வி அப்படின்றத கேட்கிறோம், அந்த கேள்விக்கான ஒரு பதில் அப்படின்றத அந்த பதில லக்ன பாவமும் வைத்துக் கொள்வோம். இந்த பிரசன்ன ஜாதகம் அப்படின்றது ஒருத்தருக்கு ஜாதகமே இல்ல, ஒண்ணுமே இல்ல, பிறந்த தேதி தெரியாது, டைம் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது, ஆனா எனக்கு வந்து ஜாதகம் பார்த்து ஒரு பலன் சொல்லணும் அப்படின்ற ஒரு நம்பி வராங்கன்னா அவங்களுக்கு இந்த பிரசன்ன ஜாதகம் அப்படின்றது கை கொடுக்கும். ஆனா வீம்புக்குனே பிரசன்ன ஜாதகம் நான் பார்க்கணும், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு அப்படின்னு வீம்புக்குனே வந்தா பாத்தீங்கன்னா அது விஷயம் பலிக்காது. நம்பி ஓகே நான் ஜாதகம் பார்க்க வரேன், எனக்கு பிரசன்ன ஜாதகம் எதுவுமே இல்ல, ஆனா கடவுள் நம்பி வரேன், எனக்கு கடவுள் விட்ட வழி அப்படின்னு சொல்லி வரவங்களுக்கு பிரசன்ன ஜாதகம் கண்டிப்பா பணிதமாகும். இந்த மாதிரி ஒரு கேள்வி அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் அப்படின்னு டைப் பண்ணிக்கலாம். இப்ப வீடு வாங்கணுமா, ஹோம் இல்ல எக்ஸாம் பத்தி விஷயமா இங்க ஹோம் டைப் பண்ணிக்கலாம். யார் கேட்கிறாங்களோ அவங்க நேம் பண்ணி போட்டுக்கலாம். ராணி அப்படின்னு டைப் பண்ணி வச்சு கொடுக்கலாம். ராணி போட்டுக்கிட்டு யார் இல்ல ஸ்ரீனி போட்டுக்கலாம். சாரி ஸ்ரீ அப்படின்னு போட்டுக்கிட்டு என்ன கேள்வி நெக்ஸ்ட் 1ல இருந்து 249க்குள்ள ஒரு நம்பர். இந்த நம்பர் நீங்களே ஏதாவது ரேண்டமா ஒரு நம்பர் சொல்லலாம், இல்ல அவங்க கிட்ட கேட்டு சொல்லலாம். அப்படி இல்ல சும்மா நம்மளே ஒரு நம்பர் ரேண்டமா டைப் பண்ணோம் அப்படின்னா இங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நம்பர் ரேண்டமா வரும். அந்த நம்பர் கிளிக் பண்ணிட்டு இங்க ஜென்ரேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்க பிரச்சனை இது ஒரு குரூப்ல என்ன குரூப்ல சேவ் பண்ணணும், செலக்ட் என்ன குரூப்ல சேவ் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. மோர் ஆப்ஷன்ஸும் இதுல இருக்கு. இதுல கூட நம்ம போய் மாத்திக்கலாம். என்ன பிரசன்ன ஜாதகத்துல பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஒரு ஜாதகம் போடுறீங்களோ அந்த ஜாதகம் அப்படின்றது ஒரு கொஸ்டின் அப்படின்றது நீங்க நோட் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஜாதகத்துடைய கொஸ்டின் என்ன அப்படின்ற மாதிரி கொஸ்டின் என்ன, கேள்வி என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி வந்துடும். அந்த பிரசன்ன ஜாதகத்துடைய எண் அப்படின்றது வந்துடும். இந்த பிரசன்ன ஜாதகத்துல என்ன பண்ண முடியாதுன்னா நீங்க பிறந்த நேரத்தை திருத்துற மாதிரி இங்க போட்டு டைம் திருத்த முடியாது. திருத்தினா பாத்தீங்கன்னா ஆபரேஷன் இஸ் நாட் அலோடு ஃபார் ஹோல் ரிச்சார்ட் அப்படின்ற மாதிரி வரும். ஏன்னா பிரசன்ன ஜாதகம் அப்படின்றது அந்த கரெக்டா இந்த குறிப்பிட்ட டைம்ல உங்களுக்கு என்ன கேள்வி உதிக்குது, அந்த கேள்வி உதிக்கிற டைமுக்கு நீங்க என்ன ஒரு நம்பர் சொல்றீங்க அப்படின்ற மாதிரி வச்சுதான் கால்குலேஷன் பண்ணி வந்தா பிரசன்ன ஜாதகம். இதனால அங்க போய் நம்ம டைம் சேஞ்ச் பண்றது இதெல்லாம் வராது. அங்க போயிட்டு நம்ம ஆளுங்கிரகம் அப்படின்றதும் மாற்ற வேண்டிய ஒரு அவசியம் கிடையாது. இங்க போயிட்டு கஸ்பல் லிங்க்ஸ் இங்க இருக்கு. பேசிக்கலா கஸ்பல் லிங்க்ஸ் பிரசன்ன ஜாதகம் எடுத்தா இந்த லக்ன பாவத்தை கேள்வியா வச்சு பார்க்கணும். அந்த 11ஆம் பாவத்தை பாத்தீங்கன்னா இதனால அந்த செயல் நடப்பதனால் ஜாதகருக்கு என்ன ஒரு பயன், ஹோம்னு நம்ம டைப் பண்ணோம் பாருங்க, இங்க 4ஆம் பாவம் வந்துருச்சு. 4ஆம் பாவம் அப்படின்றது வீடு அப்படின்றது குறிக்கும். 8ஆம் பாவம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இந்த மாதிரி விஷயங்களை குறிக்கும். இந்த
கேள்விக்கு ரிலேட்டடா பாத்தீங்கன்னா 4ஆம் பாவம் இருக்கணும். அந்த முடிவு என்ன எப்படி இருக்கும், ஜாதகத்துக்கு சாதகமா இருக்குமா பாதகமா இருக்குமா அப்படின்னு சொல்லக்கூடிய பாவம் 11ஆம் பாவம். யாருக்கெல்லாம் ஜாதகத்துல 11ஆம் பாவம் அப்படின்றது நல்லா இருக்கும் அவங்களுக்கு பிரசன்னம் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதிகமா கை கொடுக்கும். இந்த பிரசன்னம் மூலமா இவர்கிட்ட போய் இந்த பிரசன்னம் ஜாதகமே இல்லாம இதுவும் பிரசன்ன ஜோதிடம் கேட்டா நல்ல பணிதமாகுது அப்படின்னு சொல்லக்கூடிய ஜோதிடர் எல்லாருமே பாத்தீங்கன்னா 11ஆம் பாவம் ஒற்றைப்படை பாவமா தொடர்பு கொள்ளும் பொழுது பிரசன்ன ஜோதிடத்தின் வாயிலாக ஒரு நல்ல ஒரு பெயர் புகழ் பெற்ற ஒரு ஜோதிடராக மாறிவிடுவார். இதுவே இந்த 11ஆம் பாவம் 8, 12 அப்படின்னு தொடர்பு கொள்ளும் போது பிரசன்ன ஜாதகம் கை கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வரும். பேசிக்கலா பிரசன்ன ஜாதகம் போடும்போது நம்ம லக்ன பாவத்தை அந்த கேள்விக்கு உண்டான பாவமாகவும் 11ஆம் பாவத்தை அந்த ஜாதகர் அனுபவிக்கும் அந்த இன்ப துன்பங்களை குறிக்கும் பாவங்களாகவும் வைத்துக் கொள்வோம். இங்க அந்த கேள்விக்கு உண்டான பாவம் லக்ன பாவம் மிஸ்ட் அந்த கேள்வி அப்படின்றது 4ஆம் பாவம். நீங்க லேண்ட பத்தி கேட்டீங்கன்னா 4ஆம் பாவம், இப்ப குழந்தைய பத்தி கேட்டீங்கன்னா 5ஆம் பாவம். மெயினா பிரசன்ன ஜோதிடத்துல ஒரே ஒரு கேள்வி கேக்குறீங்கன்னா அந்த ஒரு கேள்விக்கு மட்டுமே ஒரு பதில். இப்ப நீங்க லேண்ட பத்தி கேட்டுட்டு திடீர்னு அவங்களுக்கு குழந்தை பிறக்கவா பிறக்காதா அப்படின்ற மாதிரி பார்க்க முடியாது. ஏன்னா லேண்ட் அப்படின்றது 4ஆம் பாவம், குழந்தை அப்படின்றது 5ஆம் பாவம். இதனால நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா அந்த ஒரு கேள்விக்கு உண்டான ஒரு பதில் மட்டுமே பாத்தீங்கன்னா பிரசன்ன ஜாதகத்துல நம்ம ஆய்வு பண்ண முடியும். நம்ம அடுத்த பதிவுல பிரசன்ன ஜோதிடத்தை பத்தி கொஞ்சம் விரிவாக ஆய்வு பண்ணலாம். நெக்ஸ்ட் ஆளும் கிரகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தினை ஆய்வு செய்கின்ற ஒரு கிரகம் தான். இப்ப நம்ம பிரசன்ன ஜாதகத்துல ஆளும் கிரகத்தை வச்சு பண்ண முடியாது. இதனால தனியா ஒரு ஜாதகம் ஜாதக தேடல் அப்படின்னு போய் கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப உங்களுக்கு தான் ஜாதகம் வேணும்னா இப்போ ஒரு ஜாதகம் ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கு, நேம் இருக்கு அப்படின்ற மாதிரி வேணும்னா நீங்க இந்த ஜாதக தேடல் கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அவங்க நேமை போட்டு நீங்க பண்ணலாம், அந்த பிளேஸ் லொகேஷன் போட்டு பண்ணலாம், அந்த டேட் மந்த் அப்படின்னு வச்சு பண்ணலாம், இயரை வச்சு பண்ணலாம். நீங்க இப்ப ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருப்பீங்க. அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வரிசை எண் அப்படின்ற இடத்துல பாத்தீங்கன்னா இந்த நம்பர் தான் ரெஃபரன்ஸ் நம்பர். இங்க போயிட்டு ரெஃபரன்ஸ் நம்பர் 25 டைப் பண்ணீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வரும். ரெஃபரன்ஸ் நம்பர் வச்சு அந்த ஜாதகத்தை அப்படியே நீங்க அப்படி விட்டீங்கன்னா வியூ சார்ட்டா வந்துடும். நீங்க இங்க ஜாதக தேடல் அப்படின்னு ஜாதக தேடல்ல கூட போய் ஆய்வு பண்ணலாம். அப்படின்னா ஜாதக குழுமம் அப்படின்றது பத்தி நம்ம எல்லாமே சேவ் பண்ணி வச்சிருக்கோம். ரிலேஷன், விஐபி, அந்த மாதிரி நம்ம கிளைண்ட்ஸ், லோக்கல் கிளைண்ட்ஸ், ஜெனரல் கிளைண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சேவ் பண்ணி வச்சது பாத்தீங்கன்னா இந்த ஜாதக குழுமம் அப்படின்றதுல ஒரு குரூப்பா செட் ஆஃப் பீப்புள்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பா சேவ் ஆயிருக்கு. இந்த மாதிரி இவ்வளவு ஜாதகம் இருக்கு. நம்ம திடீர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெண்டு கால் பண்றாங்க, திடீர்னு பாத்தீங்கன்னா வீட்டுல இருந்து கால் பண்றாங்க, சொந்தக்காரங்க கால் பண்றாங்க, ரிலேஷன் கால் பண்றாங்க, விஐபி கால் பண்றப்போ ஜாதகம் எல்லாம் தனித்தனியா பிரிச்சு வைக்கிறப்போ ஒரு பெரிய விஐபி கால் பண்றாங்க அப்படின்னா பாக்குறீங்க. ஆமா சார் சொல்லுங்க அப்படின்னு பேசிக்கிட்டே பாத்தீங்கன்னா அந்த விஐபியோடைய இது எடுத்து நீங்க விஐபியோட ஜாதகத்தை ஈஸியா கொடுத்துடலாம். இப்ப கிளாஸ்மேட் கால் பண்றாங்க, இல்ல உங்களுக்கு மேரேஜ் மேட்சிங் பார்த்து கஸ்டமர் கால் பண்றாங்க அப்படின்னா இந்த மேரேஜ் மேட்சிங்க போய் கிளிக் பண்ணிட்டு ஃபுல்லா அந்த மேரேஜ் மேட்சிங் ஆமா ஓகே இந்த ஜாதகம் சரியில்லை இது கரெக்டா இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம உடனே ஈஸியா எடுத்து பிரிச்சு பாக்குற மாதிரி அந்த டிவிஷன் பண்ணி வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த குரூப்ஸ் எல்லாமே டிவிஷன் பண்ணி வச்சிருக்கோம். ஜாதகம் தேடுறது பாத்தீங்கன்னா தேடலும் தேடலாம், குடும்பத்திலும் தேடலாம், இடத்துலயும் தேடலாம். இப்ப நம்ம தேடுறது இந்த ராஜதூது பார்த்தோம். இப்ப இந்த பாவா பிளானட் ஆளும் கிரகம் அப்படின்னு ஜென்ரலா ஒண்ணுமே இல்ல. இங்க இருக்கிற 2 பிளானட் இந்த ஆளும் கிரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க இந்த ஜாதகத்தையே எடுத்துக்கோங்க. இந்த ஜாதகம் எங்க போட்டிருக்காங்கன்னா சென்னை, போரூர், இந்த டேட் டைம் போட்டிருக்காங்க. இப்ப இதே மாதிரி ஒரு ஜாதகம் இப்ப நீங்க ஜாதகம் போட்ட உடனே பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது எல்லாம் மாறவே மாறாது. இப்ப நான் இங்க இந்த சிஸ்டம்ல உட்காந்து நான் இந்த மாதிரி போட்டிருக்கேன்னா இப்ப நீங்க உங்க சிஸ்டம்ல போய் போடுறீங்கன்னா உங்க சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா இதே மாதிரிதான் வரும். என்ன ஒண்ணு சேஞ்ச் ஆகும்னா இந்த ஆளும் கிரகம் சேஞ்ச் ஆகணும். ஆனா எனக்கு இந்த ஆளும் கிரகம் கூட சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க பாத்தீங்கன்னா இங்க ஆளும் கிரகம் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு என்ன பிளேஸ் சென்னை போடுற இன்னைக்கு என்ன டேட், இன்னைக்கு என்ன டைம்ல போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி எந்த டைம் டேட் போட்டீங்கன்னா அந்த டைம் டேட்டுக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா அந்த ஆளும் கிரகம் சேவ் ஆயிடும். நீங்க சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும். இல்ல எனக்கு இந்த டைமுக்கு உண்டான ஆளும் கிரகம் பார்க்கணும்னா நோவு கொடுத்தீங்கன்னா இந்த டைம்ல என்ன கிரகம் ஆளும் கிரகமா இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தெரிய வந்துடும். க்ளோஸ் பண்ணி நெக்ஸ்ட் இப்ப இந்த ஆளும் கிரகம் அப்படின்றத பத்தி நம்ம பேசிக்கா பாக்கணும்னா இப்ப யாருக்கு எந்த கிரகத்தை எங்க வைக்கணும் அப்படின்ற மாதிரி சின்ன கன்ஃபியூஷன் இருக்கும். அதை பத்தி கொஞ்சம் விரிவா பாக்கணும்னா ஆளும் கிரகம் அப்படின்றது பாத்தீங்கன்னா
இப்ப இங்க இருக்கிற இப்ப நம்ம இந்த இடம் தான் லக்னம். லக்னபாவம் ட்ரிபிள் டபுள் ஓ அப்படின்னு சொல்லலாம். இப்ப இங்க சந்திரன் ஒரு நிலை அப்படின்றது இப்ப சந்திரன் எந்த நிலையில இருக்குது? டபுள் ட்ரிபிள் ஊ டபுள் ஊ இந்த ரெண்டு பிளானட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வர மாதிரி நம்ம டைம் அட்ஜஸ்ட் பண்ணிடணும். இப்ப இதே பாத்தீங்கன்னா இங்க வேற ஏதாவது பிளானட் இருக்கு அப்படின்னா அந்த பிளானட் அப்படின்றது கொஞ்சம் இப்ப இங்க கேது இருக்கு அப்படின்னா கொஞ்சம் நம்ம இந்த டைம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணணும். அதுவே இங்க செவ்வாய் இந்த மாதிரி பிளானட் இருக்குன்னா கொஞ்சம் டைம் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அது இன்க்ரீஸ் பண்ணுமா டிக்ரீஸ் பண்ணுமா அப்படின்னு பிறந்த நேரத்தை வச்சு பார்க்கலாம். இப்ப இந்த ரெண்டு பிளானட் சனி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரெண்டு பிளானட் ட்ரிபிள் ஊ அப்புறம் டபுள் ஊ இந்த ரெண்டு பிளானட்டும் பாத்தீங்கன்னா இங்க வரணும். இந்த ரெண்டு பிளானட்ல ஏதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த டபுள் ஊல இருக்கிறது இங்க ட்ரிபிள் ஊ சரி ட்ரிபிள் ஊல இருக்கிறது இங்க டபுள் ஊ அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிற புதன் அப்படின்றது இங்க வரணும். அதுக்கு இங்க இருக்கிற ஒரு பிளானட் இங்க வரணும். அதுக்கேற்ற மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம டைம் அட்ஜஸ்ட் பண்ணணும். அப்படி இந்த டைமுக்கு அட்ஜஸ்ட் பண்ணீங்க உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் ஒழுங்கா வரல அப்படின்னா இங்க டபுள் ஊ அப்படின்னு சொல்லக்கூடிய இங்க இருக்கிற பிளானட் இங்க வர மாதிரி பார்க்கணும். இப்ப இந்த ரெண்டு பிளானட்ல ஏதாவது ஒரு பிளானட் இங்க வர மாதிரி பார்க்கணும். ஒரு பலன் அப்படின்னு சொல்றீங்க. இப்ப நீங்க இங்க இருக்கிற டபுள் ஊ வச்சு சொல்றீங்க. கொஞ்சம் பலன் எல்லாம் மாறுபடுது. ஆனா ட்ரிபிள் ஊ வச்சு சொல்லும் போது மாறுபட்டுச்சு. டபுள் ஊ வச்சு சொல்லும் போது மாறுபடல அப்படின்றப்ப பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பிளானட் தூக்கி இங்க வைக்கும் போது உங்களுக்கு பலன்கள் கரெக்டா வருது அப்படின்ற மாதிரி ரெண்டு பிளானட்ல ஏதாவது ஒரு பிளானட் அப்படின்ற மாதிரி நம்ம பலன்களை மாத்தி வச்சு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ட்ரிபிள் ஊ. அதுக்கு அடுத்த ப்ரிஃபரன்ஸ் ரொம்ப டைம் அதிகமா இருக்கு ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு ரொம்ப எல்லாம் வேண்டாம் கொஞ்சம் நான் டபுள் ஊவே வச்சுக்கலாம் டபுள் ஊ வச்சு சொல்லும்போது பலன் கரெக்டா வரும்ன்றப்போ நம்ம இந்த ரெண்டு பிளானட்ல ஏதாவது ஒரு பிளானட் அப்படின்றது இங்க வர மாதிரி ஒரு ஆப்ஷன் பாத்தீங்கன்னா வந்துடும் ஃபுல்லாவே. இந்த ரெண்டு தான் பாத்தீங்கன்னா மெயின் ஆளும் கிரகம். அந்த ஆளும் கிரகத்தை பத்தி விரிவா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஆளும் கிரகம் எப்படி பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இப்ப நம்ம பேசிக்கலா ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் வியூல பாத்தீங்கன்னா இங்க டபுள் ஊ ட்ரிபிள் ஊ இந்த ரெண்டு பிளானட்ல சந்திரன் எந்த பிளானட் இருக்கோ அந்த ரெண்டு பிளானட்ல எந்த பிளானட் இங்க ஏதாவது ஒரு பிளானட் இங்க வந்தா போதும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு ஜாதகத்தை கணிச்சிட்டு இருக்கலாம். நெக்ஸ்ட் கணிக்கும் போதே பாத்தீங்கன்னா நமக்கு சின்ன சின்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் ஆளுங்கிரகத்துல பாத்தீங்கன்னா ஒரு தேர்ச்சி பெற்றுலாம். ஆளுங்கிரகத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா எப்படி கணிக்கலாம் எப்படி என்னென்ன ஒரு சூட்சமங்கள் இருக்கு ஆளுங்கிரகத்துல அப்படின்ற மாதிரி தனியா ஒரு வீடியோ போடுறேன். இப்போதைக்கு பேசிக்கலா ஆளுங்கிரகத்துடைய பயன்பாடு அப்படின்ற மாதிரி எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஜாதகம் பேசிக்கா நம்ம ஆளுங்கிரகம் பயன்படுத்துவதற்கான ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா ஒரு டைம் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் 2 நிமிஷம் அப்படின்ற மாதிரி ஒருத்தங்களுக்கு ப்ராப்ளம் வருது. 5 நிமிஷம் 2-3 நிமிஷம் எனக்கு தெரியல 4 மணியா தெரியல இல்ல 4-5 தெரியல 4-10 தெரியல இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன டைம் கரெக்ஷன் அப்படின்னு வரப்ப பாத்தீங்கன்னா ஜாதகத்துல ஒரு பெரிய லெவலுக்கு மாற்றம் வந்துடும். அதுவும் இந்த பார்டர்ல பிறக்கிறவங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு பெரிய மாற்றம் வந்துடும். அந்த மாதிரி மாற்றம் எல்லாம் வேண்டாம் நம்ம கரெக்டா அக்யூரஸியா ஒரு டைம் எடுத்து கணிக்கணும் அப்படின்னு வரப்ப பாத்தீங்கன்னா இந்த ஆளும் கிரகத்தினுடைய ஒரு அவசியம் அப்படின்றது பெரிதாக கருதப்படுது ஜோதிடத்துல. இதனால நம்ம இந்த ரெண்டு பிளானட் ஒரு கனெக்டிவிட்டி தான். இந்த சந்திரன் அப்படின்றது இந்த இப்போ அவங்க ஜாதகம் கொடுக்கும் போது உள்ள அந்த சந்திரனுடைய நிலைக்கும் அவங்க பிறக்கும் போது இருக்கிற ஒரு சந்திரனுடைய நிலைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கனெக்டிவிட்டி எப்பவுமே இருக்கும். அந்த ஒரு கனெக்டிவிட்டியை பேஸ் பண்ணி கரெக்ட் பண்ணி நம்ம ஒரு ஜாதகம் கணிக்கும் பொழுது அந்த இதான் கரெக்டான ஜாதகம் அப்படின்ற மாதிரி ஒரு நிலை அப்படின்றது வருது. அந்த நிலை கரெக்ட் எந்த கிரகம் கரெக்டா இருக்கும் நம்ம எதை வச்சு நம்ம கால்குலேஷன் பண்ணலாம் அப்படின்னா அந்த சந்திரனோட நிலையை வச்சு சந்திரன் எந்த கிரகத்தை ஆளுமை பண்ணுது இந்த டைமுக்கு அப்படின்ற மாதிரி பார்த்து பண்றதுதான் ஆளும் கிரகம். இதை வச்சு பாத்தீங்கன்னா நம்ம டைம் கரெக்ஷன் அப்படின்றது ஈஸியா பண்ணிக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படின்றது கூட இல்லாம ஒரு அக்யூரசியா இதான் உங்க ஜாதகம் ஒரு தனிப்பட்ட ஜாதகம் அக்யூரேட்டான ஜாதகம் அப்படின்ற மாதிரி ஈஸியா ஒரு ஜாதகத்துடைய ஒரு அக்யூரசி இந்த டைமுக்கு இந்த விஷயம் நடக்கும் உங்க ஜாதகத்துல கரெக்டா அக்யூரசி இருக்கு ஆளுங்கதும் கரெக்டா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு அக்யூரசியை கொடுக்க வல்லதுதான் அந்த ஆளும் கிரகம் அப்படின்னு சொல்லலாம். ஆளுங்கன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்
தசாபுத்தி சார்ட் அப்படின்னு தெரியும் எல்லாருக்குமே. தசாபுத்தி அப்படின்றது என்ன தசை எப்போ அப்படின்னு சொல்லிட்டு தசாபுத்தி வச்சு பாத்துக்கலாம். பேசிக்கலா இந்த சின்ன சின்ன குறிப்புகள் எல்லாருக்கும் தெரியும். அஸ்ட்ராலஜி செட்டிங்ஸ் அப்படின்னு, இப்ப அஸ்ட்ராலஜி செட்டிங்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகம் அப்படின்னு நீங்க போடுறீங்க. போடும்போது அதுல உங்களுடைய பேர், உங்களுடைய டீடைல்ஸ் அப்படின்னு வேணும். இப்ப போயிட்டு இங்க உங்களுடைய பேர் அப்படின்றது நீங்க டைப் பண்ணிக்கலாம். உங்க அட்ரஸ் என்ன, வீட்டு அட்ரஸ் என்ன அப்படின்றது பாத்தீங்கன்னா நீங்க டைப் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுடைய தனிப்பட்ட பெயர், உங்களுடைய அஸ்ட்ராலஜி டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்க போனோம்னா உங்களுடைய பெயர் டைப் பண்ணணும். இப்ப என் பேரு, உங்க பேர் என்ன, நீங்க வாங்கின பட்டம் என்னென்ன பட்டம் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற மாதிரி உங்க தனிப்பட்ட ஒரு விஷயங்கள் டைப் பண்ணணும். ஸ்ரீவித்யா அப்படின்னு டைப் பண்ணிக்காச்சு. இந்த மாதிரி ஒரு பேர் டைப் பண்ணணும் அப்படின்னா இங்க போயிட்டு இங்க செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன கலர் வேணும், எனக்கு இந்த கலர் வேணும், இந்த கலர் வேணும் அப்படின்ற மாதிரி கலர் அப்படின்னு கலரும் கொடுத்துக்கலாம். ஓகே அப்படின்னு கொடுத்துட்டீங்க. பாத்தீங்கன்னா எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கலர்ல வந்துடும். இப்ப எனக்கு இந்த மாதிரி வேணாம், நான் வந்து மெடிக்கல்ல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரி, மெடிக்கல்ல ஸ்பெஷலிஸ்ட் இல்ல மேரேஜ் மேட்சிங், கல்யாணமே அவன் வந்தா கூட பாத்தீங்கன்னா என்கிட்ட வந்தா கல்யாணம் ஆயிடும், நான் மேரேஜ்ல ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா மேரேஜ் மேட்சிங், மேரேஜ் மேட்சிங், மேரேஜ் மேட்சிங், மெடிக்கல் அஸ்ட்ராலஜி, அஸ்ட்ராலஜி அப்படின்ற மாதிரி ஒரு தனிப்பட்ட உங்க திறமைகள். இல்ல எனக்கு ஒரு தெய்வத்துடைய அருள் கிடைச்சிருக்கு, எனக்கு கடவுளே நேர்ல வந்து எனக்கு வரம் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தனிப்பட்ட ஒரு திறமைகள், ஒரு தனிப்பட்ட தெய்வ அனுகிரகங்கள் இதெல்லாம் உங்களுக்கு வேணும்னா அது ஃப்ரண்ட் பேஜ், இந்த இதுல பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் பேஜ்ல உங்களுக்கு வேணும்னா இந்த மாதிரி நீங்க டைப் பண்ணிக்கலாம். லோட் லோகோல போயிட்டா நீங்க இந்த போட்டோ வேணா, இப்போ உங்களுடைய ஜோதிட மையம், இங்க வந்து ஜோதிட மையம் அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கீங்க, லட்சுமி ஜோதிட மையம், சிவன் ஜோதிட மையம் அப்படின்னு போட்டிருக்கீங்கன்னா இங்க பிள்ளையாரோட போட்டோ இருந்தா உங்களுக்கு பாத்தீங்கன்னா என்ன லட்சுமி பேர் வச்சிருக்கா, பிள்ளையார் போட்டோ போட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி வரும். இப்ப நீங்க லட்சுமி போட்டோ வைக்கணும், வேற ஏதாவது போட்டோ வைக்கணும் அப்படின்னா லோட் லோகோல போயிட்டு ஒரு லட்சுமியோட போட்டோ நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு இந்த சைஸ் பண்ணிட்டு நீங்க அது என்ன போட்டோவோ நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா அது என்ன போட்டோவோ நீங்க எங்க வச்சிருக்கீங்களோ அந்த போட்டோ எடுத்துட்டு நீங்க அப்படியே கொடுத்துட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா அந்த போட்டோ உங்களுக்கு சேவ் ஆயிடும் ஃபுல்லா. இப்ப இந்த ஆப்ஷன் சேவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும். இந்த ஆப்ஷன்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா பொதுவா இங்க இப்ப இந்த ஒரு ஜாதகம் அப்படின்றது நம்ம கிளிக் பண்றோம். இப்ப கிளிக் பண்ணும் போது ஒரு ஜாதகம் கிளிக் பண்றோம். கிளிக் பண்ணும் போது எடுத்த உடனே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிஷ ஆச்சாரியா, ஸ்ரீவித்யா அந்த மாதிரி உங்களுக்கு தனியா பேர் மாதிரி போடுனா பாத்தீங்கன்னா அந்த பேர் அப்படின்னு நம்ம அஸ்ட்ராலஜி செட்டிங்ஸ்ல போயிட்டு ஜோதிஷ ஆச்சாரியா போயிட்டு உங்க ஜிமெயில் ஐடி, உங்க பிளாக் ஸ்பாட் நேம் அப்படின்ற மாதிரி தனியா எடுத்த உடனே ஃபர்ஸ்ட் பேஜ்ல வர்றதுக்கு பாத்தீங்கன்னா இந்த அஸ்ட்ராலஜி செட்டிங்ஸ்ல போயிட்டு நீங்க உங்களுக்கு எந்த மாதிரிலாம் வேணும், உங்களுக்கு என்ன மாதிரிலாம் ஆப்ஷன்ஸ் வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வர்றதுக்காக அந்த அஸ்ட்ராலஜி செட்டிங்ஸ்ல போய் நீங்க அந்த செட்டிங்ஸ் எல்லாம் மாத்திக்கலாம் ஃபுல்லாவே. இப்ப நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஆப்ஷன் பிரிண்ட் அவுட் ஆப்ஷன் அப்படின்ற ஆப்ஷன். இந்த பிரிண்ட் அவுட் பாத்தீங்கன்னா நீங்க ஜெனரல் அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு நீங்க இந்த பிரிண்டும் எடுத்துக்கலாம், பிடிஎஃபாவும் மாத்திக்கலாம். பிடிஎஃபா மாத்திக்கிட்டு நீங்க மெயில்ல கூட அனுப்பிச்சுக்கலாம். இப்ப பிடிஎஃபா மாத்திட்டீங்கன்னா இங்க பார்த்த மாதிரி இந்த ஜாதகம் மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜாதகம் எல்லாம் பிடிஎஃபாவே மாறி வந்துடும். இதுல நீங்க இந்த ஜாதகத்தை பிடிஎஃபா மாத்தின ஜாதகத்தை மத்தவங்களுக்கு இமெயிலா கூட அனுப்பிச்சுக்கலாம்.
ஒரு டிஜிட்டலைஸ்டா கூட அஸ்ட்ராலஜியை மாத்திக்கலாம். ஃபுல்லா டிஜிட்டல் அஸ்ட்ராலஜி அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில டிஜிட்டலா எப்படி நம்ம மாறிக்கலாம், அந்த எப்படி காலத்துக்கு ஏற்ற மாதிரி புதுசா ஏற்ற மாதிரி எப்படி நம்ம மாறிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஃபுல்லாவே இந்த பிடிஎஃப் மாத்திக்கலாம். இந்த பிடிஎஃப் அப்படின்னு வரப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு எத்தனை பேஜ் வேணும், ஒரு பேஜ் வேணுமா, 2 பேஜ் வேணுமா அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கும். இதுல போயிட்டு இல்ல எனக்கு தனிப்பட்ட பேஜ் மட்டும் போதும், எனக்கு இந்த பேஜ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு வரப்ப பாத்தீங்கன்னா அந்த பேஜ்ல நீங்க டிக் எடுக்காம பிடிஎஃப் கொடுத்தீங்கன்னா அந்த பேஜ்ல உங்களுக்கு வராது. இல்ல எனக்கு இந்த பேஜ் எல்லாமே வேணும் அப்படின்னு வரப்ப பாத்தீங்கன்னா அந்த பேஜ் எல்லாம் டிக் பண்ணிட்டு கொடுக்குறப்ப பாத்தீங்கன்னா அந்த பேஜ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா பேசிக் ஃபியூச்சர்ஸ், ஒரு ஜாதகம் போடுறதுக்கு என்னென்ன தேவை, என்னென்ன மாதிரி இருக்கு, ஆளும் கிரகத்தை எப்படி பயன்படுத்தணும், பிரசன்ன ஜாதகத்தை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்ற மாதிரி அந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே நம்ம இப்ப பார்த்தோம். இன்னும் அடுத்த பதிவுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா மேரேஜ் மேட்சிங்னா என்ன, 9 கிரகத்துடைய பலன்கள்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷலைஸ்டான எக்ஸ்ட்ராவான சில ஒரு ஜாதகம் எப்படி போடுறது, கணிக்கிறது, கஸ்பலிங்ஸ்னா என்ன அப்படின்ற மாதிரி பார்த்தோம் ஃபுல்லாவே. நெக்ஸ்ட் இந்த நம்ம இப்ப பார்த்த ஃபியூச்சர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இங்க புதிய ஜாதகம் கணிக்க அப்படின்ற மாதிரி பார்த்தோம். இந்த ஃபியூச்சர்ஸ் தான் பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகம் போடுறதுக்கு அதிகமா தேவைப்பட வேண்டிய ஃபியூச்சர்ஸ். நெக்ஸ்ட் ஸ்பெஷலிஸ்டான எண் கணிதம், கோச்சார ஆய்வு, தசை ஆய்வு, திருமண பொருத்தம், கிரக பலன் வரைபடம், நடப்பு தசாபுத்தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேசிக் ஸ்பெஷலைஸ்டான ஃபியூச்சர்ஸை நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஜாதகம் போடுறதுக்கு மெயினா பாத்தீங்கன்னா இது வரைக்கும் டிஃபால்ட் பிளேஸ் அப்படின்றத பார்த்துருப்போம். டிஃபால்ட் பிளேஸ்ல போய் ஃபர்ஸ்ட் மாத்திக்கணும். டிஃபால்ட் பிளேஸ்ல போய் நீங்க மாத்தினாதான் எல்லாமே பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த ஆளுங்கிரகத்தை வச்சு நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் கணிக்க முடியும். தசாபுத்தி கால்குலேஷன் அப்படின்றது இருக்கும், பிரிண்டிங் கால்குலேஷன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். இந்த மாதிரி பேசிக் ஃபியூச்சர்ஸ் அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பேசிக்கலா நீங்க ஒரு ஜாதகம் போடுறீங்க அப்படின்னா அந்த ஜாதகத்துக்கு ரெஃபரன்ஸ் நம்பர், பர்த் டேட்டா, அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்றது இந்த நம்பர் எடுத்த உடனே டைம் சார்ட் வந்துடும். டைம் சார்ட் தான் ஜாதகம் ஒன்றும் போடல. ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படின்றது இங்க போயிட்டு ஆட்டோ நம்பர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். செட்டிங்ஸ்ல போயிட்டு ஆட்டோ நம்பர் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கனாலே உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர் எதுல இருந்து ரெஃபரன்ஸ் வேணும். இப்ப 2 அப்படின்றது ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கு. இல்ல எனக்கு கொஞ்சம் வேணும், வேற மாதிரி வேணும், 2000 இருந்து வேணும் அப்படின்ற மாதிரி நீங்க விரும்புனீங்கன்னா 2000 அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு அப்ளை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளை ஆயிடும். அடுத்து வரக்கூடிய ஜாதகம் எல்லாமே 2001, 2002, 2003 அப்படின்ற மாதிரி வரும். இப்ப நீங்க ஜாதகம் எல்லாம் போட்டுட்டீங்க, கணிச்சிட்டீங்க. நீங்க ஒரு ஜாதகம் போட்டீங்க, ரீசெண்டா தான் போட்டீங்க, ஆனா அது எந்த குரூப்ல சேவ் பண்ணீங்க, நீங்க எப்படி சேவ் பண்ணீங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியல. அது நம்ம இப்பயே பார்க்கணும் அப்படின்னா இங்க ப்ரௌஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ப்ரௌஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல போயிட்டு போனீங்கன்னா நீங்க இப்ப வரைக்கும் போட்ட ஜாதகம், என்னென்ன ஜாதகம் போட்டிருக்கீங்க, என்னென்ன ஜாதகம் கணிக்க போறீங்க அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஃபுல்லா எல்லா ஆப்ஷனும் அதை கிளிக் பண்ணிட்டு நம்ம இந்த ஜாதகம் போட்டிருக்கோம், இந்த ஜாதகம் போடல அப்படின்ற மாதிரி நம்ம பாத்துக்கலாம். அந்த ப்ரௌஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன்ல போயிட்டு ப்ரௌஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணீங்கன்னா ஃபுல்லா என்னென்ன ஜாதகம் போட்டிருக்கீங்க அப்படின்ற மாதிரி எல்லாமே வரும். இந்த ஜாதகம் இருக்கு, இப்ப ஒரு ஜாதகம் எந்த குரூப்ல சேவ் பண்ணிருக்கோம், எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி ஃபுல்லாவே இந்த ஜாதகம் வரைக்கும் போட்டிருக்கோம், ட்ரைனிங் பாய் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா இப்ப இதை கிளிக் பண்றீங்க அப்படின்னா ஃபுல்லா அந்த ஜாதகத்துடைய பேசிக் ரெஃபரன்ஸ் வந்துடும். டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வியூ சார்ட்டாவே உங்களுக்கு வந்துடும். ஒரு ஜாதகம் அப்படின்றது நீங்க பாக்குறீங்க, கிளிக் பண்ணிட்டீங்க, ஃபுல்லா அந்த வியூ சார்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே வந்துடும். இப்ப பேசிக்கா ஒரு ஜாதகத்தை லைட்டா கிளிக் பண்றீங்க அப்படின்னா அவர் ரிஷபராசி, அவங்க ஃபாதர் நேம், மதர் நேம், கான்டாக்ட் நம்பர் அப்படின்ற மாதிரி பேசிக் ரெக்கார்ட்ஸ் மட்டும் வரும். இது நீங்க டபுள் கிளிக் பண்றீங்கன்னா அந்த ஜாதகம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வியூ சார்ட் மாதிரி வந்துடும். ஃபுல்லா வியூ சார்ட் மாதிரி வந்துடும். ஃபுல்லா இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இந்த டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி புதிய புதிய ஜோதிட தகவல் உங்களுக்கு வேணும்னா முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.